வெல்கம் டு சானஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல் நாங்கள் வந்து யாரெல்லாம் வந்துருக்காங்க பாருங்க. மாமா, அக்கா, மாமனார், பிரகாஷ், காவியா, சிவனே. ஹாய் சொல்லு மாமா. ஹாய் சொல்லுங்க மாமா. கையங்க பாய்ல ஹாய். அக்கா நீ சொல்லு ஹாய். நாங்கள் எல்லாரும் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்பாபா கோயில். என்ன கோயில் மாமா? ஒண்டிக்குப்பம். திருவள்ளூர் ஒண்டிக்குப்பத்தில் ஒரு சாய்பாபா கோயில் இருக்கு. ஸோ அந்த கோயில் தான் வந்து போயிட்டு இருக்கோம். 12 மணிக்கு வந்து பூஜை. ஸோ அந்த கோயிலை வந்து நான் உங்களுக்கு கட்டுறேன். கோயிலுக்கு கிட்டர வந்தாச்சு. கோயிலோடைய ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பிளேஸே வந்து ரொம்ப காமாக, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அங்கே போனால் நமக்கு ரொம்ப நம்மளோட மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும். அந்த அளவுக்கு அந்த பிளேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டாச்சு, சாய்பாபா ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே தலை நிமிர்ந்து பார்க்குற மாதிரியான ஹைட்டில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அதிகமாக காவியா சிவன்யா அவங்க தாத்தா கூட்டு போன பிளேஸு கோயில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தான் அதிகமாக போவாங்க. வேழக்கிழமை போவாங்க. ஸோ யாரெல்லாம் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸில் சாய்பாபா ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சாய்பாபா சாமியோடைய பாதம். ஸோ இங்கே போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்க. பாருங்க ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நான் இருக்கேன் உங்களுக்குன்ற மாதிரி கையை வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்னம், அதாவது சாப்பாடு கொடுக்குற அந்த தோற்றத்தில் ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குங்க. என்ன சிலையை பார்த்தாலுமே நமக்கு சாமி பயத்தோடு பார்ப்போம் இல்லையா? சாய்பாபா சிலை பார்க்க சொல்ல மட்டும்தான் நமக்கு நம்மளோட ஒருத்தராக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அங்கே ஒரு குட்டி பூனை இருந்துச்சுங்க. அது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. எவ்வளோ ஷேட் பாருங்கள், 3 லேயர்ஸ் ஷேடில் இருந்துச்சு. அந்த பூனையோட கலரு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே நிறைய ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஷார்ட்ஸு, விலாகு எல்லாமே எடுத்துக்கிட்டோம். நான் நிறைய டைம் போயிருக்கேன் இந்த கோயிலுக்கு. பட் ஆனால் இந்த கோயிலில் நம்பி போனால் நிறைய விஷயங்கள் நடக்கும். எனக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் நான் உணர்ந்திருக்கேன். பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அமைதியாக இருந்துச்சுங்க அந்த பிளேஸு. நெக்ஸ்ட்டு ஸ்டாச்சுவோட அதான் நெக்ஸ்ட்டு சிலைக்கிட்ட போயிட்டு இங்கேயுமே சாய்பாபா கையில் கை பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் உங்களுக்கு போடுறேன். உள்ள சாமி எப்படி இருந்தாங்க, அவங்களோட ஆரத்தியுமே கூட நாங்கள் விலாக் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஆரத்தியெல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே ஒரு நோட் புக் வச்சுருப்பாங்கங்க. அந்த நோட் புக்கில் நம்ம சாமி கும்பிட்டப்ப சாமிக்கிட்ட என்னெல்லாம் வேண்டணும், நமக்கு என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நோட்ஸ் பண்ணிட்டு வரணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.